ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீலா ஸ்டுடியோ. இன்றைக்கி வீடியோவில் நான் உங்களுக்கு 36 இன்ச் சாரி ப்ளவுஸுக்கு 3 டாட் ப்ளவுஸ் அதோட டிராஃப்டிங் பேட்டர்ன் காட்ட போகிறேன். ஆனால் இது லாஸ்ட் டைம் காட்டின அதே பேக்குக்கு நான் பிரின்சஸ் டாட் ஃப்ரண்ட்டுக்கு காட்டிட்டேன் ஆல்ரெடி. இந்த 3 டாட் ப்ளவுஸுக்கு என்னெல்லாம் மெஷர்மெண்ட் தேவைன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் டிராஃப்டிங்க்கு லென்த் ப்ளவுஸ் 14 இன்ச் லென்த், பேக்குக்கு அதே லென்த்து தான் இதுக்கும் வரும். ஆனால் இப்போ அக்ராஸ் ஷோல்டர் மட்டும் நம்ம டீப் நெக் 10 இன்ச்னால குறையும். இப்போ டெப்த் ஆஃப் ஆர்ம் ஹோல் 6 இன்ச்சஸ், ரவுண்ட் ஆர்ம் ஹோல் 16, அப்பர் செஸ்ட் 36 இன்ச்சஸ், வேஸ்ட் 32, பேக் டெப்த் 10 இன்ச்சஸ், ஃபுல் பஸ்ட் 39 inches, front depth 8 inches, height of bust point 10 inches, cup size 3.5 inches, apex to apex 7 inches. ஸ்லீவுக்கு நான் அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். இந்த 3 டாட்டட் ப்ளவுஸ் பேசிக் சாரி ப்ளவுஸ் ஆக்சுவலி. ஆனால் இது இந்த 10 இன்ச் டீப் பேக் நெக்குக்காக நான் ஸ்பெஷலாக இது பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் பர்ஃபெக்டாக வரும், ஷோல்டரும் இறங்கவே இறங்காது. இந்த நீங்கள் பேட்டர்ன் இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஷோல்டர் இறங்காது, ஃப்ரண்ட்லேயும் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்காக இருக்கும் 36 இன்ச்சுக்கு. இப்போது லென்த் ஆஃப் ப்ளவுஸ் 14 இன்ச் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் லென்த் பெருசாக்கணும்னா நீங்கள் ஆக்கிக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டும் தட் இஸ் அக்ராஸ் ஷோல்டர் 15 இன்ச்சஸ் இந்த ப்ளவுஸுக்கு நீங்கள் அதுக்கப்புறம் நான் அதை கால்குலேட் பண்ணி குறைச்சிருவேன், ஏன்னா அது டீப் நெக்னால். பட் உங்களுக்கு எந்த அளவு டீப் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். இதுக்கு பின்னாடி டைப் பண்ணுற ரோப்பு கூட தேவையே இருக்காது. இந்த பேட்டர்ன் கூட நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரி ப்ளவுஸுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பேக் வச்சு டிசைன் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதே பேக்கு லாஸ்ட் டைம் காட்டின அதே பேக்கு இப்போ ஃப்ரண்ட் 3 டாட்டட் ப்ளவுஸுக்கும் இது தேவைப்படும். பிரின்சஸ் டாட்டுக்கும் நம்ம இது தான் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த 3 டாட் ப்ளவுஸுக்கும் இந்த பேக் பேட்டர்ன் வச்சு தான் நம்ம பேட்டர்ன் பண்ண போகிறோம். பேக் பேட்டர்ன் பர்ஃபெக்டாக பண்ணி வச்சுக்குங்க. முதல்ல இந்த மாதிரி ஒரு சார்ட் பேப்பர் எடுத்துட்டு மேலே 2 லைன் 1/2 inch டிஸ்டன்ஸில் ஒரு 2 லைன் வரைஞ்சிக்குங்க. ஏன்னா அது அக்ராஸ் ஷோல்டர் லைனும் அதுக்கு மேலே வர சீம் அலவன்ஸும் வந்துடும். இது ஃப்ரண்ட் ஓப்பன் ப்ளவுஸ், அதனால் நம்ம ஃப்ரண்ட்லேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் ஓப்பனுக்கா. இப்போது நம்ம அக்ராஸ் ஷோல்டர் கால்குலேட் பண்ணலாம். நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அக்ராஸ் ஷோல்டர் 15 இன்ச்சஸ், நம்ம டீப் நெக் 10 இன்ச்சஸ் பேக்கில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோன்னா இப்போ அந்த அக்ராஸ் ஷோல்டர்லேருந்து 10 times 1/4 inch குறைச்சிட்டு வரணும். அப்போது உங்களுக்கு நமக்கு வேணுங்கிற ஷோல்டர் அளவு கிடச்சிடும். ஆனால் இந்த மாதிரி கால்குலேட் பண்ணுறதுக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது நீங்கள் செஸ்ட் மெஷர்மெண்ட் 36 நீங்கள் 6.5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5.5 வரும். டேப் வச்சு 5.5க்கு அக்ராஸ் ஷோல்டரில் மேலே பாயிண்ட் மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீம் அலவன்ஸும் வந்துடும். இப்போது நீங்கள் நம்ம முன்னாடி பண்ணின பேக் பேட்டர்ன் இருக்குல்ல, அந்த பேட்டர்னையும் எடுத்து இது மேலே அக்ராஸ் ஷோல்டருக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் திரும்பியும் பாருங்கள், கரெக்டாக பர்ஃபெக்டாக அது வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் மெஷர்மெண்ட் ஆர்ம் ஹோல் டெப்த். ஆர்ம் ஹோல் டெப்த் நமக்கு வர்றது 6 inches. ஸோ 6 inchesக்கு ஷோல்டர் அக்ராஸ் ஷோல்டர்லேருந்து டேப் வச்சு கீழே மார்க் பண்ணிடலாம். இந்த டேப்பை சீம் அலவன்ஸ் கீழே வச்சுட்டு 6 inchக்கு கீழே மெஷர் பண்ணி பாயிண்ட் மார்க் பண்ணிடுங்க. இது மாதிரி ஆர்ம் ஹோல் டெப்த்தோட ஃபார்முலா எப்படி வந்தது எனக்கு 6 inchesனால் ஜஸ்ட்டு 36 இருக்குல்ல, 36 நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6 inches வரும். இப்போ இதே இது நீங்கள் 38 அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு டெப்த் ஆஃப் ஆர்ம் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 6.3 வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்? 6.3 கீழே இறக்கி மார்க் பண்ணணும். இப்படி உங்கள் செஸ்ட்டுக்கு நீங்கள் 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆர்ம் ஹோல் டெப்த் உங்களுக்கு கிடச்சிரும். இப்போது நம்ம டெப்த் ஆஃப் பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். டெப்த் ஆஃப் பஸ்ட் பாயிண்ட் 10 inches.
அது வந்து நம்ம நெக் விட்த் இருக்குல்ல 3 inches அந்த பாயிண்டில் இருந்து அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 1/2 inch கீழே அதுலேருந்து டேப்பை வச்சுட்டு கீழே இது மாதிரி டேப் வச்சு 10 பாயிண்டில் நீங்கள் ஒரு புள்ளி வச்சுருங்க. அதுதான் உங்களுக்கு டெப்த் ஆஃப் பஸ்ட் பாயிண்ட். இது வந்து செஸ்ட் லைன் ஆமோல் டெப்த் லைனில் வரும். இது பஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் திரும்பியும் டேப்பை இந்த பஸ்ட் பாயிண்ட்லேருந்து கீழே வச்சிங்கன்னா கப் லைன் பாயிண்ட் வரும். இப்போது நம்ம மேலே இருந்து வச்ச பாயிண்ட்ல எல்லாம் நம்ம ஒரு லைன் வரைஞ்சிக்கலாம். மேலே வந்து செஸ்ட் லைன், அதாவது ஆம்ஹோல் டெப்த் பாயிண்ட் இருக்குல்ல அது லைன், அதில் ஒரு லைன் இப்படி வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நமக்கு பஸ்ட் பாயிண்ட் 10 inch மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்லேயும் ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணிவிடுங்க. அது வந்து பஸ்ட் லைன். அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு 3.5 inch புள்ளி மேலேயும் நீங்கள் ஒரு லைன் இப்படி ட்ரா பண்ணிவிடுங்க. செஸ்ட் லைன், பஸ்ட் லைன், கப் ஹைட் லைன். இது வந்து ஆர்ம்ஹோல் டெப்த் லைன். இப்போது நம்ம மேலே இருந்து சீம் அலவன்ஸ் கீழே அந்த கீழே பாயிண்ட் லைனில் இருந்து நம்ம டெப்த் ஆஃப் ஆர்ம்ஹோல் லைன் ட்ரா பண்ணலாம். அதாவது 6 inches. ஏன்னா நம்ம 1/2 inch சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம்ல 6 inches. அதனால் மேலேயும் 6 inches மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் கீழே இருந்து 6 inchesக்கு நீங்கள் கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணிடுங்க அந்த பாயிண்டில். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கு டிராஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த டெப்த் ஆஃப் ஆல்மோஸ்ட் 6 inches பாயிண்ட்டுக்கு அவுட் சைடு வெளியில் ஒரு 3 புள்ளி தள்ளி இன்னொரு புள்ளி வச்சுருங்க. இப்போது நீங்கள் மேலே டாப் மோஸ்ட் பாயிண்ட் ஒன்று இருக்குல்ல அந்த பாயிண்ட்லேருந்து இப்போ புதுசாக மார்க் பண்ண இந்த 3 புள்ளிக்கு பாயிண்டில் லைன் இப்படி க்ராஸாக இப்படி ட்ரா பண்ணிடுங்க. நீங்கள் இந்த லைனை இப்படி க்ராஸாக ட்ரா பண்ணணும். ஆக்சுவலி நீங்கள் இந்த 6 inch புள்ளி வச்சிங்கள்ல அதுக்கப்புறமா ஒரு 3 புள்ளி வச்சு கூட ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் மேலே இருந்து நீங்கள் ட்ரா பண்ண. இப்போது நம்ம ரவுண்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணலாம் செஸ்ட்டுக்கும் பஸ்ட் லைனுக்கும். செஸ்ட்டு வந்து 36 inches. ஸோ நீங்கள் அதை 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9 inches வரும். ஸோ 9 inches மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு 1/2 inch நான் ஈஸுக்கு ஆட் பண்ண போகிறேன். ஸோ 9.5 inchesக்கு இங்கே ஒரு புள்ளி வைக்க போகிறேன். அதுதான் உங்களுக்கு செஸ்ட்டோட எண்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு நம்ம பஸ்ட் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். ஃபுல் பஸ்ட் வந்து 39 inches. ஸோ டிவைட் பை 4 பண்ணிங்கன்னா 9.75 inches வரும். ஸோ 9.75 inchesக்கு முதல்ல ஒரு புள்ளி வச்சுட்டு அதுக்கு கூட நீங்கள் 3/4 inch ஈஸுக்கு ஆட் பண்ணி மார்க் பண்ணிடணும். இப்போது நம்ம செஸ்ட் எண்ட் பாயிண்ட்டும் பஸ்ட் எண்ட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த 2 பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கனெக்ட் பண்ணிடணும். செஸ்ட் எண்ட் பாயிண்ட்டும் பஸ்ட் எண்ட் பாயிண்ட்டும் இது மாதிரி ஸ்கேல் வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் ட்ரா பண்ணிடுங்க கீழே. இப்போது இந்த லைன்லேருந்து ஒரு 1.2 inchesக்கு நீங்கள் ஒரு சைட் சீமுக்கும் புள்ளி மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் எண்ட் பாயிண்ட்லேயும் பஸ்ட் எண்ட் பாயிண்ட்லேயும் அது வந்து சீம் அலவன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிட்டு திரும்பி அங்கேருந்து இன்னொரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிடுங்க. இப்போது நம்ம ஷோல்டர் விட்த் மார்க் பண்ணலாம். ஷோல்டர் விட்த் மார்க் பண்ணுறதுக்கு பேக் பேட்டர்ன் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஷோல்டர் விட்த் பாயிண்ட்டை மார்க் பண்ணலாம் கரெக்டாக. அப்போ தான் ரெண்டும் மேட்சிங்காக இருக்கும். இது வந்து சீம் அலவன்ஸும் சேர்த்து மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இதுதான் உங்களோட நெக் விட்த்து. இப்போ நம்ம வந்து இந்த ஷோல்டருக்கு அப்புறமா ஒரு 3 புள்ளி எடுத்துருக்குறோம் சீம் அலவன்ஸ்க்கு. அதுக்கப்புறம் நம்ம 2 inch நமக்கு ஃபினிஷ் ஷோல்டர் விட்த்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நெக்குக்கு பக்கம் இந்த பக்கமும் ஒரு 3 புள்ளி சீம் அலவன்ஸ் வரும். பேலன்ஸ் தான் நம்மளோட நெக்கு விட்த். இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃப்ரண்ட் நெக் டெப்த் மார்க் பண்ணணும். அதுக்கு மேலே நெக் விட்த்து 3 inch இருந்ததில் இங்கே நீங்கள் 3.5 inch வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அந்த செஸ்ட் லைனில். அதுக்கப்புறம் மேலே இருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இப்படி ஸ்லைட் க்ராஸோட கனெக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த நெக்கு விட்த்து பர்ஃபெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இப்போ நெக்கோட லெங்த் வந்து நமக்கு வேணுங்கிறது 8 inch. ஸோ நீங்கள் வந்து 8 inch நெக் டெப்த்தில் ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த பாயிண்டில் ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக
இது மாதிரி வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த கர்வ் ஷேப் மார்க் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற ஷேப் மாற்றிக்கலாம். இப்போ இதில் வி நெக் வேணும்னா இதே மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு வி நெக் மாற்றிக்கலாம். பேக்லேயும் அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக் வேணும்னாலும் நீங்கள் இங்கே இருந்து அப்படியே ஒரு ஷேப் இந்த ஹாஃப் இதுலேருந்து இப்படி கொடுத்து இப்படி ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணலாம். அது எங்கே வரும்? இந்த பஸ்ட் லைனில் இங்கே வரும். ஸோ அது வந்து அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து லெஃப்ட் பஸ்ட் பாயிண்ட்லேருந்து ரைட் பஸ்ட் பாயிண்ட்டுக்கு மெஷர் பண்ணுவோம். 7 inches வரும். ஸோ 7 inchஸில் பாதி 3.5. ஸோ நீங்கள் 3.5க்கு இங்கே இப்படி ஒரு புள்ளி வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. இதுதான் அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் பாயிண்ட். 3 dotted ப்ளவுஸுக்கு இந்த பஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கரெக்டாக பர்ஃபெக்டாக அந்த பாயிண்டில் இருந்தால் தான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபிட்டிங் கிடைக்கும். இப்போ நம்ம வேஸ்ட் மார்க் பண்ணலாம். வேஸ்ட் வந்து 32வை நீங்கள் 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 inches வரும். ஸோ நீங்கள் 8 inchesக்கு அந்த சைட் சீமில் இருந்து நீங்கள் 8 inchக்கு மார்க் பண்ணி ஒரு புள்ளி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா இந்த பேலன்ஸ் இருக்குதுல அது எவ்வளோன்னு பார்க்கணும். இந்த வேஸ்ட் லைனில் அந்த பேலன்ஸ் தான் உங்களுக்கு அந்த டாட்டோட வித் மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம லோவர் பஸ்ட் பாயிண்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அது எங்கே மார்க் பண்ணுவோன்னா பஸ்ட் பாயிண்டில் இருந்து பாதி மெஷர்மெண்ட் எடுத்திங்கன்னா 1.75. அந்த 1.75லேருந்து கீழே இன்னும் ஒரு 2 புள்ளி கீழே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அதுதான் லோவர் பஸ்ட் பாயிண்ட் லைன் வரும். இதுதான் உங்கள் லோவர் பஸ்ட் பாயிண்ட்டோட லைன். இந்த ஃப்ரண்ட் சென்டர் சீமில் நீங்கள் வந்து ஒரு 1/2 inch சீம் அலவன்ஸ்க்கு எடுத்துகிட்டு பேலன்ஸ் இன்னொரு 1/2 inch எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் எடுத்து மார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் சென்டரில் சீம் அலவன்ஸ் எடுக்கலை. ஸோ நீங்கள் மேலேயும் ஒரு 1/2 inchக்கு ஒரு புள்ளி எடுத்து மார்க் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த புள்ளியிலேருந்து கீழே ஒரு 1 inchக்கு வைடாக வரைஞ்சிருக்கிறோம்ல அதில் ஸ்லாண்டிங்காக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிடுங்க ஸ்ட்ரெயிட்டாக. நம்ம இங்கே இந்த சென்டரில் எதுக்கு ஜாஸ்தி எடுக்கிறோன்னு சொன்னோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் பஸ்ட்டுக்கு ஈஸ் 2 பக்கமும் இருந்தால் தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம பஸ்ட் பாயிண்ட்லேருந்து இந்த ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்குல்ல அது வரைக்கும் எவ்வளோன்னு மெஷர் பண்ணலாம். இங்கே வந்து 4.2 inches வருது. அப்போ கீழேயும் நீங்கள் அந்த 8 inch பாயிண்ட் வச்சுருக்கோம்ல அதுலேருந்து நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 4.2 வருதான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த மேலே பஸ்ட் பாயிண்ட் டாட்டில் இருந்து கீழே டாட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இது மாதிரி ட்ரா பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம அந்த வேஸ்ட் லைனில் அந்த 8 inchக்கு அப்புறம் வர பேலன்ஸ் இருக்குல்ல அந்த டிஃப்ரென்ஸ் அதை நீங்கள் பாதியாக டிவைட் பண்ணி இந்த சென்டர் டாட்டுக்கு நம்ம மார்க் பண்ணிடணும். அதாவது 4.2ல் பாதி வந்து 2.1. ஸோ இந்த பக்கம் 2.1ம் இந்த பக்கம் 2.1ம் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா நமக்கு சென்டர் டாட்டோட வித்து கிடச்சிரும். இப்போது நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு அந்த சென்டர் ஃப்ரண்ட் டாட்டுக்கு இந்த மாதிரி ஷேப்பை கொடுக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கறத விட இந்த மாதிரி ஸ்லைட்டாக ஒரு கர்வ் வந்து கொடுத்தீங்கன்னா அந்த டாட் ஸ்டிச் பண்ணும்போது அது அந்த கப் ஷேப் நல்லா நீட்டாக வரும். இப்போது நம்ம சென்டர் டாட்டில் இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த லோவர் பஸ்ட் பாயிண்ட் இந்த சென்டர் ஃப்ரண்ட்டில் இருக்குல்ல அந்த பாயிண்ட்லேருந்து இந்த சென்டர் லைன் வரைஞ்சதில் இப்படி க்ராஸாக இப்படி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. அதே மாதிரி அந்த சைட் சீமில் இருந்தும் அந்த சென்டர் டாட்டோட பாயிண்ட் கீழே இருக்குல்ல அதில் டச் பண்ணுற மாதிரி அப்படியே கீழே இதே மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருங்க. இப்போது நம்ம சென்டர் ஃப்ரண்ட் டாட் வரையலாம். இப்போ பஸ்ட் பாயிண்ட்லேருந்து 1 inch பின்னாடி தள்ளி நீங்கள் ஒரு புள்ளி வச்சுக்குங்க. இப்போது இந்த சென்டர் ஓப்பன் இருக்குல்ல அந்த எண்டில் இருந்து இந்த அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் லைனில் ஒரு 1/2 inch மேலே புள்ளி வச்சுட்டு அந்த 1 inch பாயிண்டில் இருந்து இப்படி க்ராஸாக ஒரு லைன் இப்படி வரைஞ்சிருங்க. இதுதான் சென்டர் ஃப்ரண்ட் டாட். இப்போ சென்டர்லேயும் ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டாட்டோட சென்டர் லைன் கிடச்சிரும். அப்புறம் இதுதான் உங்களோட அப்பெக்ஸ் டு அப்பெக்ஸ் செகண்ட் டாட்.
இப்போது நம்ம சென்டர் பஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, அங்கே இருந்து ஆர்ம் ஹோல் டாட்டுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி அந்த கார்னரில் மீட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ஸ்ட்ரெயிட்டாக வரைஞ்சிருங்க. இங்கேயும் நீங்கள் ஒரு 1 இன்ச்சுக்கு அந்த சென்டர் பஸ்ட் பாயிண்ட்லேருந்து தள்ளி ஒரு புள்ளி வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஒரு 4.5 இன்ச் லெங்க்த்து நமக்கு டாட் லெங்க்த் வேணும். ஸோ அதுவும் மார்க் பண்ணிடுங்க. மேலே டாட் விட்த்துக்கு இந்த பக்கம் ஒரு 3 புள்ளி, அந்த பக்கம் ஒரு 3 புள்ளி வச்சு அந்த டாட்டை நீங்கள் அந்த 1 இன்ச் தள்ளி வச்சுருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டுக்கு மீட் பண்ண மாதிரி இப்படி லைன் வரைஞ்சிருங்க. இப்போது நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இந்த ஆர்ம் ஹோல் கர்வ் ஷேப் பண்ணிவிடுங்க. இந்த பாயிண்ட்டை மீட் பண்ணுற மாதிரி ஷேப் பண்ணிவிடுங்க. இப்போது நீங்கள் இந்த ஆர்ம் ஹோலில் கொஞ்சம் வெளியில் எடுத்தீங்கன்னா, அதாவது இந்த ஆர்ம் ஹோல் கர்வுக்கு மேலே கொஞ்சம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல சுருக்கம் விழும். உங்கள் ப்ளவுஸில் சுருக்கமாக இருந்ததுன்னா நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டீப்பாக உள்ள நீங்கள் கட் பண்ணிங்கன்னா அந்த சுருக்கம் போயிடும். இந்த பேட்டர்னில் நான் ஆர்ம் ஹோல் அரவுண்டு ஷோல்டர் எல்லா இடத்துலையுமே நான் சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேட்டர்ன் முடிச்சாச்சு. நீங்கள் பேக் பேட்டர்ன் வச்சு ஷோல்டர் வித்து சேமாக இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கர்வ் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ரெண்டாவது சைட் சீம்லேயும் லெங்க்ஸ் பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த பேட்டர்னை கட் அவுட் பண்ண போகிறேன். இப்போது நம்ம 3 டாட்டட் ப்ளவுஸோட பேட்டர்ன் வரைஞ்சாச்சு. இப்போது நம்ம லாஸ்ட் டைம் பண்ண அந்த பேக் இருக்குல்ல 36 இன்ச், அதோட ஃப்ரண்ட் தான் இது. ஸோ நீங்கள் இப்போ இதுலேயும் 36 அப்படின்னு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து அப்பர் செஸ்ட் 36. ஓகே, ஸோ இது கட் 2ன்னு எழுதிக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து இதோட வேஸ்ட் பெல்ட் காட்டுவேன். இப்போ நான் இதில் நாட்ச் போட போகிறேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் வந்து 8 இன்ச்சஸ் வரணும். ஸோ நீங்கள் இப்படி டேப்பை இப்படி நிற்க வச்சுட்டு மெஷர் பண்ணுங்கள். பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 8.5 வரும். ஏன்னா நம்ம 1/2 இன்ச்சு நம்ம அந்த டாட் பிடிச்சிருவோம்ல, அதுக்காக கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். கொஞ்சம் 1 புள்ளி 2 புள்ளி எல்லாம் கொஞ்சம் பெருசாக கம்மியாக இருந்தால் நீங்கள் வந்து அந்த சைட் சீனில் கொஞ்சம் ஸ்லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இந்த ப்ளவுஸுக்கு வேஸ்ட் பெல்ட்டு, இந்த கீழே வர வேஸ்ட் பெல்ட்டுக்கு பேட்டர்ன் காட்டுவேன். இந்த பேட்டர்ன் வந்து ப்ரொஃபஷ்னல் மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ப்ளவுஸ் இது மாதிரி தச்சு போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த சென்டர் ஃப்ரண்ட்டில் நீங்கள் கொஞ்சம் ஈஸ் எடுத்தீங்கன்னா தான் அந்த கப் சைஸ் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். அண்ட் ஸ்பெஷலி நீங்கள் வந்து இந்த டாட் சேர்த்து தைச்சதுக்கப்புறமா அந்த கப் பர்ஃபெக்டாக வரும். அதுக்கும் முக்கியமானது வந்து மேலே சென்டர் இந்த டாட் பாயிண்ட்லேருந்து 1 இன்ச் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நீங்கள் தைச்சாதான் அந்த கப் ஷேப் ரவுண்டாக கிடைக்கும். உங்களுக்கு ரொம்ப பாயிண்டடாக வராது. உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க.